ஒரு சிஎம் கார்ல போயிட்டு இருக்காரு. அப்ப சில பசங்களாம் ஆடு மேய்ச்சிருக்கத பார்த்து அவங்க கிட்ட ஏன் ஸ்கூலுக்கு போலன்னு கேக்குறாரு. அதுக்கு ஒரு பையன் சொல்றான், நான் ஸ்கூலுக்கு போனா எனக்கு யாரு சாப்பாடு போடுவான்ட்டு. அந்த கேள்விக்கு பதிலா தமிழ்நாடு முழுக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் காமராஜர். இன்னைக்கு ஜூலை 15 காமராஜரோட பிறந்த நாள். தன்னோட 12 வயசுலயே குடும்ப கஷ்டத்துக்காக படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போறாரு. அப்பத்துல இருந்தே அவருக்கு பொலிட்டிக்கல் இன்ட்ரெஸ்ட் இருந்தது. சுதந்திர போராட்டத்துல ஈடுபடுறது, ஜெயிலுக்கு போறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய செஞ்சிருக்காரு. 1954ல தமிழ்நாடுக்கு சிஎம் ஆகுறாரு. ஃப்ரீ எஜுகேஷன் தராரு. மதிய உணவு திட்டத்தை தமிழ்நாடு ஃபுல்லா கொண்டு வராரு. ஒவ்வொரு கிராமங்களிலும் ஒரு ஸ்கூல் இருக்கணும் அப்படின்னு பல்லாயிரம் பள்ளிக்கூடங்களை அவர் திறந்திருக்காரு. மதிய உணவுக்காகவே ஸ்கூலுக்கு போனவங்க பல பேர் இருக்காங்க. அவர் ரொம்பவே சிம்பிளானவர். அவருக்கு இந்த விஐபி ட்ரீட்மெண்ட்லாம் பிடிக்காது. ஒரு முறை முனிசிபாலிட்டியில இருந்து அவரோட வீட்டுக்கு வாட்டர் கனெக்ஷன் கொடுத்தப்போ அடுத்த செகண்டே அது வேண்டான்னு சொல்லிடுறாரு. கவர்மெண்ட் பப்ளிக் சர்வ் பண்ணுமே தவிர்த்து தனி மனிதருக்கு சர்வ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாரு. அவர் இறக்கும் போதும் அவருக்குன்னு இருந்தது 130 ரூபாய் பணமும் 2 காலணிகளும் 4 ட்ரெஸ்ஸும் கொஞ்சம் புக்ஸும் தான் அவரோட உடைமைகளே. காமராஜரை கர்ம வீரர்னு சொல்லுவாங்க, மேன் ஆஃப் ஆக்ஷன்ஸ். எதையுமே சரியான வழியில போனா கண்டிப்பா செய்ய முடியும்னு நம்பினாரு. அது நிறைய விஷயம் அவர் செஞ்சும் காட்டியிருக்காரு. என்னதான் 6th ஸ்டாண்டர்ட்லயே அவரோட படிப்பு முடிஞ்சு போனாலும் லட்சக்கணக்கான பசங்களுக்கு படிப்பு கொடுத்திருக்காரு.